ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய டூல்ஸ், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், அதை தான் பார்க்க போகிறோம். பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆர்ட் போர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இமேஜ் என்ன பண்ணிக்கோங்க, ஃபைலுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு இமேஜ் ஒன்று என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிற இந்த டூல்ஸ்லாம் என்னென்ன, எதுக்காக ஒன்று யூஸ் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வந்து பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து செலெக்ஷன் டூல்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த செலெக்ஷன் டூல்ஸ்லாம் என்னென்ன, அதில் என்னென்னலாம் யூஸஸ் பண்ண முடியும், அது எப்படிலாம் நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் பார்க்கலாம். ஸோ இந்த செலெக்ஷன் டூலில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூவ் டூல், அதோட ஷார்ட்கட் வந்து வி. ஸோ இந்த மூவ் டூலுங்கிறது எப்படி யூஸ் ஆகுது, என்னென்னாலும் நம்மளால் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் தென் ஒரு லேயர், அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ராக் பண்ண போகிறோம், இல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், இல்லை ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் பண்ணுறோம். ஈவன் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்கன்னாலும் உங்களுக்கு நீங்கள் அதை எதை வச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும்னா இந்த மூவ் டூல் வச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு பேசிக்கான டூல், பட் ரொம்ப என்ன வந்து எல்லா இடத்துலையும் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு மல்டி லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்குள்ளே போகணுன்னாலும் இதுலேருந்து தான் என்னால் என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ணி ஒரு லேயர் டு அதர் லேயர் சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும், ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த ஆர்ட்போர்ட் டூல், ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு இங்கே என்னென்ன பண்ண முடியுங்கிறது நம்ம ஆர்ட்போர்டில் தனியாக ஒரு செஷன் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த மூவ் டூல்லையுமே இன்னும் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, மூவ் டூல் எடுத்துகிட்டு மேலே அதோட அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் பார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது இதுக்காகலாம் யூஸ் ஆகப்படும், இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஸோ இந்த ஆட்டோ செலக்ட்டுங்கிறத நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா என்னால் டேரெக்டாக நான் கிளிக் பண்ணுற லேயருக்கு பெனட்ரேட் ஆக முடியாது, ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு ஒரு லேயராக நான் மூவ் பண்ணேன். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே நேரத்தில் நம்ம வந்து ஃபாஸ்ட் பேஜில் ஒர்க் பண்ணும்போது இது நமக்கு ரொம்பவே லேக் ஆகும். ஸோ நம்ம ஒரு வாட்டியும் எந்த லேயர், அந்த லேயர் நேமிங் பண்ணி வச்சுருந்தா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இது ரொம்ப என்னவாக இருக்கும், இந்த ஆட்டோ செலக்ட் வந்து டர்ன் ஆனில் இல்லைன்னா ரொம்ப கடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆட்டோ செலக்ட்டுங்கிறதையும் நம்ம வந்து ஒரு லேயருக்கும் வச்சுக்கலாம், ஒரு குரூப்புக்கும் வச்சுக்கலாம். இது எப்படி குரூப்புக்கு வச்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து இந்த ரெண்டுத்தையும் Ctrl+G கொடுத்து ஒரு குரூப் வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த குரூப்பை மூவ் பண்ணுறேன், இல்லை வேறு எங்கேயாச்சும் மூவ் பண்ணுறேன், தெரியுதா உங்களுக்கு? குரூப்பை மூவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா அந்த குரூப்பில் இருக்க எல்லாமே மூவ் ஆகும். அதே ஒரு இண்டிவிஜுவல் லேயர் மூவ் பண்ணும்போது அந்த இண்டிவிஜுவல் லேயர் மட்டும் மூவ் ஆகும். இதுவே இந்த இடத்துல வந்து குரூப் இல்லாமல் லேயர்னு இருக்குன்னா நான் அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற லேயரை மூவ் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் லேயர் மட்டும் தான் மூவ் ஆகும், ஓகேங்களா? இதுவும் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டிய விஷயம், நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். தென் அதுக்கப்புறம் இந்த டூல்லேயே நீங்கள் வந்து ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ், நீங்கள் எந்த லேயரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், அந்த இடத்துல எப்பயுமே நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த பவுண்டிங் பாக்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே காமிக்கிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். பட் அதுவுமே உங்களுக்கு என்னது தான், அவங்களோட விஷ் தான். உங்களுக்கு எப்பயுமே அந்த பவுண்டிங் பாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே காமிச்சிக்கிட்டே இருக்கணுமா, இல்லை வந்து எனக்கு வந்து வேண்டாம், நான் வந்து என்ன பண்ணுறேன் வேணுங்கும் போது Ctrl+T ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த பவுண்டிங் பாக்ஸஸ்ங்கிறது வரும், ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இது ஆகிடும். அதே மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், அதுக்கப்புறம் அலைன் பாட்டம், அலைன் டாப், ஓகே? ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு என்ன ஆகும், அங்கே வந்து எனேபிள் ஆகும். சரிதா? ஸோ இதுவும் உங்களால் என்ன பண்ண முடியும், அதில் வெறும் மூவ் டூல் யூஸ் பண்ணி பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த குரூப் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், அதுலேருந்து அன்குரூப் லேயர்ஸுங்கிறது கொடுத்துருங்க. அது டிஃபால்ட்டாக என்ன ஆகிடும், ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மாறிடும், ஓகேவா? ஸோ குரூப்பும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதை அன்குரூப்பும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி
3 லேயருமே செலக்ட் ஆகிருக்கு, அப்போ நான் வந்து இப்படி சும்மா ட்ராக் பண்ணுறேன்னா எனக்கு 3 லேயருமே தான், அந்த 3 லேயரில் இருக்க கண்டென்ட்டுமே தான் என்ன ஆகும், அங்கே பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதே சேம் கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா 3 லேயரில் இருக்கக்கூடிய விஷயங்களும் எனக்கு என்ன ஆகும்னா பேசிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுங்கிறது நடக்கும். ஓகேவா? ஸோ என்ன நம்ம எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு லேயர் மட்டும் வைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்க்யூ டூல். ஓகேங்களா? இந்த டூல் என்ன, எதுக்காக? ஓகேவா? இது ஒரு செலக்ஷன் டூல் தான். அதே நம்ம சொன்ன மாதிரி இந்த மார்க்யூ டூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க்யூ அண்ட் எலிப்டிக்கல் மார்க்யூ, தென் சிங்கிள் ரோ மார்க்யூ, சிங்கிள் காலம் மார்க்யூ, இந்த 2 விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 2 விஷயம், இந்த எம்ங்கிற ஷார்ட்கட் எதுக்காக இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எதுனால இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங்கிறது ஜஸ்ட் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த லேயரில் கிளிக் அண்ட் ட்ராக், அந்த கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணும்போது கிளிக்கை விடாமல் நீங்கள் ஸ்பேஸ் பாரில் கை வச்சு மூவ் பண்ணிங்கன்னா உங்களால் ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பொசிஷன் ஆஃப் த செலெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து கிளிக்கு விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பாரை வச்சு மூவ் பண்ணுறீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, அதோட பொசிஷனை மாற்ற முடியாது. அதே சேம் டைம் நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கிட்டு கிளிக்கை விடாமல் ஷிஃப்ட்டை பிடிச்சி அந்த செலெக்ஷனே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், இன்னும் ஈவனாக இல்லை நார்மலாகவும் என்ன பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஒன்ஸ் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதை நான் இப்படி என்ன பண்ணுறேன், ஓவரால் செலெக்ஷனே இப்படி பொசிஷன் மாற்றி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் மாற்றி வைக்கும் போது எனக்கு என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து கண்ட்ரோல் X கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பர்டிகுலர் ஏரியா செலக்ட் ஆகிருந்ததோ அது மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா கட் ஆகும். ஸோ இப்போ நான் மூவ் டூல் வச்சு இதை மட்டும் தனியாக எடுக்கிறேன், தெரியுது நம்மளுக்கு? ஸோ இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன், மார்க்கி டூலில் எடுத்து ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்பேஸ் பார் பிடிச்சி அதோட பொசிஷன் மாற்றுறேன். அதே நேரத்தில் ஃபுல் செலெக்ஷன் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ இதை நான் வந்து எனக்கு இந்த செலக்டட் ஏரியாவை தவிர மற்ற ஏரியா மட்டும் எனக்கு என்ன ஆகணும், செலெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலெக்ஷன் ரிவர்ஸ் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் I. ஸோ எனக்கு இப்போ இது என்ன ஆகுதுன்னா நான் டெலிட் கண்ட்ரோல் X கொடுக்குறேன். தெரியுதா? செலக்ட் ஆன ஏரியாவை தவிர மற்ற ஏரியா எல்லாமே எனக்கு என்ன ஆகிடும், தனியாக கட் ஆகிடும். அதே நேரத்தில் இப்போ நான் இதை மூவ் பண்ணுறேன், தெரியுதா? ஸோ நம்ம செலக்ட் பண்ணது இந்த ஏரியா, பட் நம்ம ரிவர்ஸ் செலெக்ஷன் பண்ணதுனால நமக்கு அதை தவிர மற்ற எல்லாமே என்ன ஆகும், செலெக்ஷனில் வரும். ஸோ இதுதான் இன்வர்ஸ் செலெக்ஷன். ஓகேவா? ஸோ சேம் நீங்கள் அது இப்படியும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணுறேன், எனக்கு எந்த சேஞ்சஸும் நடக்க வேணாம்னு நினைக்கிறேன், மற்ற எல்லா இடத்துலையும் சேஞ்சஸ் நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அது தவிர மற்ற இடம் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிடும், செலெக்ஷனில் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இமேஜில் போயிட்டு அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்த செலக்டட் ஏரியாவுக்கான பிரைட்னஸ், ஓகேங்களா, பேசிக் பிரைட்னஸை மட்டும் இப்படி நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை அந்த அப்படியே நான் ரிமைன் சேம் வச்சுக்கிறனாலும் வச்சுட்டு ஓகே கொடுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் D கொடுத்துட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். செலக்டட் ஏரியா அண்ட் தென் நம்ம இன்வர்ஸ் செலெக்ஷன் பண்ணி பேலன்ஸ் ஏரியாலாம் எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது. தென் சேம் இது எப்படி ஒரு ரெக்டாங்கிளில் செலக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் நமக்கு இது வந்து இப்போ கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா D செலக்ட் ஆகிடும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு டூல் எலிப்டிக்கல் மார்க்கி டூல். ஓகேங்களா? ஸோ இந்த எலிப்டிக்கல் மார்க்கி டூலும் உங்களுக்கு என்ன தான் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ எப்படி இந்த ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் அடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிப்டிக்கல் மார்க்கி டூல். இதோட ஷார்ட்கட் வந்து M அண்ட் ஷிஃப்ட் M. இப்போ இந்த எலிப்டிக்கல் மார்க்கி டூல் யூஸ் பண்ணும்போது சேம் கிளிக் அண்ட் ட்ராக், அதே மாதிரி நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சி என்ன பண்ணிக்கலாம், ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சைஸ் நீங்கள் ஈவனாக இன்க்ரீஸ் ஆகணும்னாலும் இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஈவனாக என்ன ஆகும், அந்த சர்க்கிள் சைஸ்லேயே பெர்ஸ்பெக்டிவாக அது வந்து பெருசாகும். அதே எனக்கு வேணாம் அன்ஈவனாகவே இந்த மாதிரி ஓவல் மாதிரி வேணும், இல்லை நான் எப்படி ட்ராக் பண்ணுறனோ அந்த மாதிரி சைஸில் வேணும்னா நீங்கள் ஷிஃப்ட் யூஸ் பண்ணாமல் பண்ணலாம். அதே நேரத்தில் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், அதோட பொசிஷனை கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமலே சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக்கை ரிலீஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த பார்ட் வந்து கட் ஆகிடும். அதே அந்த டூலை வச்சு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ஒரு வாட்டி அந்த செலெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமும் அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, டிக்ரீஸ் பண்ண முடியாது, பட்
மறுபடியும் என்ன பண்ணுறேன், எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் எடுக்கிறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ இன்வெர்ஸ் செலெக்ஷனுங்கிறது என்ன ஆகும் உங்களுக்கு, அதை தவிர மற்ற பார்ட் எல்லாமே இன்வெர்ஸ் செலெக்ஷன் ஆகும். இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போகிறேன், அதோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போ. ஓகேவா? ஸோ ஓகே கொடுத்து கண்ட்ரோல் டி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஒரிஜினல், இது வந்து நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணு. ஓகேங்களா? இந்த செலக்டட் ஏரியாவை தவிர மற்ற ஏரியா இன்வெர்ஸ் செலெக்ஷன் கொடுத்ததுனால நமக்கு என்ன ஆகுது, மற்ற ஏரியா எல்லாமே செலெக்ஷன்ஸுங்கிறது மாறுது. ஓகேங்களா? அகைன் கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் ஆல்ட் இசட். ரைட், இதில் இன்னொரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? அன்டூ ரீடூ அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ இப்போ நான் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா டீசெலக்ட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தேன் அப்படின்னா இன்வெர்ஸ் செலெக்ஷன் ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் இசட், ஓகேங்களா, இல்லைனா கமாண்ட் ஆல்ட் இசட் மேக்ல யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா, இல்லைனா கண்ட்ரோல் ஆல்ட் இசட். இன்னொன்று நீங்கள் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் இசட் மட்டும் கொடுத்தாலே போதும். ஒரு 2019 இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் இசட், 2020க்கு மேலே 2021 இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் இசட், 2023 எல்லாமே கண்ட்ரோல் இசட் தான். ஓகேங்களா? அப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் இசட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே ரீடு ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் இசட் தெரியுதுங்களா? இது வந்து அன்டூ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் இசட், இது வந்து ரீடு. ஓகே, இது வந்து உங்களோட சிஸ்டம் கேப்பபிலிட்டி பொறுத்து இதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். எனக்கு இந்த அன்டூ ரீடு ஆகுறது வந்து அதிகமாக நடக்கணும், இல்லைன்னா கம்மியாக நடக்கணும். நீங்கள் வந்து இந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும், இல்லை டிக்ரீஸ் பண்ணி வைக்கணும். எனக்கு வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எடிட்டில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்குள்ளே போய் உங்களோட ஜிபியூ செலக்ட் ஆகிட்டா பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஜிபி ரேம் வந்து அலோகேட் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அதோட கவுண்ட்டும் நீங்கள் வந்து எனக்கு 50 கவுண்ட் இது ஆகும், 20 கவுண்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த அன்டூ ரீடு ப்ராசஸ். ஓகேவா? இந்த செலெக்ஷனில் இப்போ வந்து நம்ம வந்து ரெக்டாங்குலர் அண்ட் தென் எலிப்டிக்கலுங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த ரெக்டாங்குலர் எலிப்டிக்கலில் அடிஷ்னலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா, அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரெக்டாங்குலர் டூல் எடுத்துட்டேன், ஒன்ஸ் இப்படி செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்னொரு இடத்துல இப்படி டேரெக்டாக அதை மூவ் பண்ணுறேன். அப்போ எப்போ இருக்குது அப்படின்னா பேசிக் செலெக்ஷனில் இருக்குது, இல்லைனா நியூ செலெக்ஷனுங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது மூவ் பண்ணேன்னா அது எனக்கு என்ன ஆகும், அந்த டூலை வச்சு நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணும்போது வேறு இடத்துக்கு வரும். அதே ஆட் செலெக்ஷன் கொடுத்து நான் இவ்வளோ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணேன்னா நான் செலக்ட் பண்ணுற எக்ஸ்டர்ன் ஏரியா வந்து அது கூட என்ன ஆகும், அந்த செலெக்ஷன் கூட ஆட் ஆகிடும். தெரியுதா உங்களுக்கு? இதே சேம் மைனஸ் செலெக்ஷன் கொடுத்து நம்ம பண்ணும்போது நம்ம பண்ணுற விஷயம் வந்து அந்த செலெக்ஷன்லேருந்து மைனஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம எந்தெந்த ஏரியாலாம் வேணான்னு மைனஸ் பண்ணுறோமோ இப்படியே நம்மளால் என்ன பண்ண முடியும், மைனஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணும்போது ரெண்டுத்துக்கு காமனாக இந்த ஏரியா இருந்தது பார்த்தீங்களா இப்போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஏரியாவை நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிர மற்ற செலெக்ஷனில் இருக்க ஏரியா எல்லாமே எனக்கு என்ன ஆகிடும்னா மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரெண்டு செலக்டட் ஏரியாங்கிறது எனக்கு என்ன ஆகிடும், தனியாக கிடச்சிடும். அந்த லேயரில் இது மட்டும் எனக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் செட்டுங்கிறத என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அதே சேம் தான் எலிப்டிக்கல் மார்க்கெட் டூலுக்கும். ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செலெக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஆட் செலெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி செலெக்ஷன்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சப்ராக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குறதுலேருந்து அது என்ன ஆகிடும், சப்ராக்ட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் தெரியுதா, நம்ம கொடுத்த செலெக்ஷன் எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு. தென் அதே மாதிரி இன்டர்செக்ட் சேம் அதே தான் உங்களுக்கு நடக்கும். தென் இந்த ஸ்டைல், அதுக்கப்புறம் அந்த செலக்ட் அண்ட் மாஸ்க், இந்த விஷயம்லாம் இன்னும் நம்ம அடிஷ்னலாக செலெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் அண்ட் தென் எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல், அதுக்கப்புறம் மூவ் டூல், ஆர்ட்போர்ட் டூல் நம்ம தனியாகவே ஒரு என்ன பார்த்துருக்கோம், கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அப்புறமும் நமக்கு என்னென்ன இருக்குது டூல்ஸ், இந்த செலெக்ஷன் பர்பஸ்க்காக மட்டுமே இருக்குது. அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.